ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காசு கட்டினால கொண்டு போக முடியும், பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னது எல்லாமே இவர் மிரட்டினதுனாலதான். இன்னொரு விஷயம் தெரியுமா, அக்கா இன்னைக்கு உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் சொல்றாங்க. என்னென்ன வேலை பார்த்துருக்காரு. அந்த ஆளு விடக்கூடாது சித்தி, அந்த ஆள் சாவணும். என் கையால கொண்டாந்து சித்தி. தர்ஷா 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 இப்படி பேசக்கூடாது தர்ஷா. சித்தி என்ன சித்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு, நம்ம இப்படி இமோஷனல் ஆகணுங்கிறதுக்காக தான் நிறைய இடத்துல அவர் இப்படி பண்றதே. இந்த வாட்டி சட்டத்தை நம்பலாம். நிச்சயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் உள்ள போயிருவாரு. இல்ல சித்தி, ஆனாலும் அந்த ஆள் திருந்த மாட்டாரு. திரும்பவும் வெளியே வந்து இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டு தான் இருப்பாரு. அது அப்படியெல்லாம் விடக்கூடாது. தர்ஷா, நான் சொல்றத கேளு தர்ஷா. இந்த வாட்டி அப்படி நடக்காது. நான் அங்க பாத்துட்டு தானே வந்தேன். இந்த வாட்டி அவர் வெளியே வரவே முடியாது. அக்கா அக்கா, இப்போ அங்க எல்லாம் ஓகே தானே? அக்கா ஓகே தானே? அக்காக்கு ஒண்ணும் இல்ல? அக்காவை எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்திரத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம்க்கா. பாத்துக்க சொல்லிருங்க, டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. அது இல்லாம நான் எஸ்பி ஆபீஸ்ல சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அக்கா நிச்சயம் திரும்ப வருவாங்க. நம்ம 4 பேரும் டிசைட் பண்ண மாதிரி ஃபுட் ட்ரக் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். அக்கா நீங்க வாங்க, நம்ம பாத்துக்கலாம். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அக்கா. அவரை சும்மா விடக்கூடாது சித்தி, அவரை விடக்கூடாது சித்தி. இங்க பாருங்க தர்ஷினி, தர்ஷா, இனிமேல் இந்த அழுகிறது, ஆத்திரப்படுறது, கத்துறது இதெல்லாம் எதுவுமே வேணாம். இனிமேல் செயல் மட்டும்தான். அறிவு மெல்ல இறங்க. வா. கையை உடச்சி விட்டாங்களே, இவங்கள சும்மா விடக்கூடாது அறிவு.